அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, என்ன வேலைக்கு செல்வீர்கள்? எந்த மாதிரியான வேலையில் தொடர்வீர்கள்? பொதுவாக ஜாதகத்தில் 2 மற்றும் 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்ட கிரகங்களின் தொழில் அல்லது வேலை அமைப்புகள் கட்டாயமாக ஏற்படும். அதுபோக 4இல் அமர்கின்ற கிரகத்தாலும் 6இல் அமர்கின்ற கிரகத்தாலும் 8இல் அமர்கின்ற கிரகத்தாலும் இது போன்ற அமைப்புகளிலும் ஒரு ஜாதகத்தில் 2, 4, 6, 8, 10 இந்த வீடுகளில் அமர்ந்த கிரகங்களின் வருமானம், இந்த வீடுகளில் அமர்ந்த கிரக காரகத்துவங்களில் வருமானம் ஜாதகருக்கு கட்டாயம் ஏற்படும். லக்னத்திற்கு 2, 4, 6, 8, 10 அல்லது ராசிக்கு 2, 4, 6, 8, 10. பொதுவாக குருவின் பார்வை ஒரு கிரகத்திற்கு விழுமேயானால் குரு தனக்காரகன் என்கின்ற அடிப்படையில் குருவின் பார்வையில் தனம் என்கின்ற அமைப்பு மறைமுகமாக தனக்காரகன் தொடர்பு கொள்கிறார் என்கின்ற அடிப்படையில் குரு ஒரு கிரகத்தை தொடர்பு கொள்வதால் நிச்சயம் குரு எங்கே பார்க்கிறாரோ, சுக்கிரன் எங்கே பார்க்கிறாரோ அந்த கிரகம் பொருளாதார ரீதியான கிரகத்தோடு சம்பந்தம் பெறுவதால் நிச்சயமாக வேலை அமைப்புகள் குரு சுக்கிரன் தொடர்பு கொள்கின்ற எந்த கிரகத்தோடு தொடர்பு கொள்கிறார் என்பதை நாம் கவனித்து தொடர்பில் இருக்கும் கிரகத்தின் தொழில், வேலை இது போன்ற அமைப்புகளை நாம் பார்த்து கூறினால் மிகவும் சரியாகவே இருக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியோடு இணைந்த 10ஆம் அதிபதியோடு இணைந்த கிரகத்தோடைய வேலை, தொழில் இது போன்ற அமைப்புகளிலும் ஜாதகர்கள் நிச்சயமாக பணம் ஒரு பொருளீட்டும் ஒரு அமைப்பாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக 2, 4, 6, 8, 10 ஏன் இதை நான் கூறுகிறேன் என்றால், ஒரு குடும்பத்தில் இந்த பாவகங்களில் சம்பந்தப்பட்ட எத்தனை கிரகங்கள் சம்பந்தப்பட்டாலும் அத்தனை வருமானங்கள் நிச்சயமாக ஏற்பட்டே தீரும். 4இல் அமர்ந்தால் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார்கள். 6இல் அமர்ந்தால் வேலை போன்ற அமைப்புகளில் தொடர்பு கொள்வார்கள். 8இல் அமர்ந்தால் தனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வார்கள். 10இல் அமர்ந்தால் பொதுவாக தொழில் ஸ்தானம், வருமான ஸ்தானம் இது போன்ற அமைப்புக்கு 2, 10 முதன்மையாக வருவதால் 2, 10இல் அமரும் கிரகங்கள் நிச்சயமாக ஒரு முதன்மையான வருமானத்தை கொடுக்கும். அதன் அடுத்து துணை அமைப்புகளான 4, 6, 8 இந்த வீடுகளில் அமரும் கிரகங்கள் தனஸ்தானத்தோடு சம்பந்தம் பெறுவதாலும் 10ஆம் இடத்தோடு சம்பந்தம் பெறுவதாலும் வேலை 6ஆம் இடத்தோடு வேலை என்கின்ற ஒரு அமைப்போடு தொடர்பு கொள்வதாலும் இது போன்ற வருமானம் இந்த பாவங்களில் அமரும் கிரகத்தின் வருமானம் ஜாதகருக்கு கட்டாயம் ஏற்பட்டே தீரும். லக்னத்திற்கு 2, 4, 6, 8, 10 லக்னத்திற்கு எந்த கிரகங்கள் அமரவில்லை என்றாலும் அடுத்து ராசிக்கு நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக 2, 10ஆம் இடத்தோடு நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். லக்னத்திற்கு 2, 10 ராசிக்கு 2, 10 இதில் எந்த கிரகமும் இருக்கவோ அல்லது இருக்கவில்லை என்றாலும் சம்பந்தம் பெறவில்லை என்றாலும் அடுத்து 4, 6, 8 இது போன்ற துணை பாவங்களை நாம் பார்க்க வேண்டும். எனவே குரு ஒரு கிரகத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் என்று ஒரு காரணம் இருந்தாலும் குரு தனக்காரகன் என்கிற அடிப்படையில் தனக்காரனோடு சம்பந்தப்பட்ட தொழில், வேலை அமைகின்ற ஒரு அமைப்பாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே ஒரு ஜாதகத்தில் தன கிரகங்களான குருவும் சுக்கிரனோடு இணைந்த அல்லது குரு சுக்கிரன் பார்க்கின்ற கிரகத்தின் காரகத்துவத்தின் வழியாகவும் ஒரு ஜாதகர் பணம் ஈட்டுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுவாக 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு இணைந்த கிரகத்தின் வருமானங்கள் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பும் நிச்சயமாக ஏற்படும். எனவே தொழில், வேலை இது போன்ற அமைப்புகளை தீர்மானிக்கும் பொழுது நாம் இத்தனை விஷயங்களை சீர்தூக்கி பார்த்தே பலன் சொல்ல வேண்டும். பொதுவாக அரசு வேலைக்கான பாவங்களை ராசிகளை எடுத்துக்கொண்டோமானால் மேசம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், மிதுனம் இது போன்ற அமைப்புகளில் சிம்மத்தோடு தொடர்பு கொண்ட அல்லது மேசத்தோடு தொடர்பு கொண்ட, இங்கே துலாம் ராசியை நாம் எடுத்துக்கொள்ளலாம், கும்பராசியும் எடுத்துக்கொள்ளலாம்.
சிம்மத்தோடு தொடர்பு கொள்கின்ற அமைப்பில் கிரகநிலைகள் இருந்தாலும், மேசத்தோடு தொடர்பு கொள்கின்ற அமைப்பில் கிரகநிலைகள் இருந்தாலும், இங்கே விருச்சிகத்தோடு தொடர்பு கொள்கின்ற அமைப்புகளில் விருச்சிகத்தில் சூரியன் அமர்ந்தாலும் இங்கே ஜாதகருக்கு அரசாங்க வேலை கிடைக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுவாக லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு 2ஆம் இடத்தோடு சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் சம்பந்தம் பெறுவது அரசு வேலைக்கான அரசு வருமானத்திற்கான ஒரு அமைப்பை சொல்லும். 6இல் சூரியன் இருந்தாலும் இங்கே பொதுவாக 2, 10 அடுத்த பட்சமாக 4ஆம் இடம், அதுக்கடுத்த பட்சமாக 6ஆம் இடம், 8ஆம் இடத்தில் அமரும் கிரகத்தாலும் சூரியன் அமர்ந்தாலும் இங்கே அரசு வேலையானது ஜாதகருக்கு ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும். எனவே மேசம், விருச்சிகம், கும்பம், துலாம், சிம்மம் இது போன்ற அமைப்புகளில் அமரும் கிரகங்கள் அரசு வேலைக்கு துணை புரிகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும். எனவே ஒரு தொழில், ஒரு வருமானம் என்பது 2, 4, 6, 8, 10 இது போன்ற அமைப்புகளில் இது போன்ற வீடுகளில் அமரும் கிரகத்தின் வாயிலாக அத்துணை வருமானங்களும் நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் ஏற்படும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.